ஹாய் சில்ட்ரன், ப்ரைஸ் த லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு கருத்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். நான் தான் உங்கள் சரிதா ஆண்டி, சரிதா கேடிசிசி சேனலுக்கு உங்களை எல்லாரும் அன்புடன் வரவேற்கிறேன். ஓகே, கொஞ்ச நாள் கேப்புக்கு அப்புறம் வீடியோ ஸ்டோரி சொல்கிறதுக்கு ஆண்டி வந்திருக்கேன். இனி அடிக்கடி ஸ்டோரி, ஆக்ஷன் சாங், மெமரி வர்ஸ் டீச்சிங், ஆப்ஜெக்ட் லெசன் நிறைய ஆண்டி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு கர்த்தர் கிருபை செய்வார். ஓகே சில்ட்ரன், எல்லோரும் ஸ்டோரி கேட்க ஆவலாக இருக்கீங்க. ஸ்டோரிக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கேன்? எஸ், ஜெபம் பண்ணலாமா? ஓகே. அன்புள்ள இயேசு சுவாமி, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாளைக்கு கூட ஆண்டவரே, அப்போ அந்த ஸ்டோரி மூலமாக பிள்ளைகள் ஆண்டவரே நல் விஷயங்களை கற்றுக்கொண்டு அவங்க வாழ்க்கையில் அந்தபடி பயன்படுத்த அவர்களோடு நீர் இடைப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்களோடு நீங்கள் கூட இருக்கிறதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்ல நிலத்தில் விழுந்த விதை போல 100 மடங்கு பலன் கொடுக்க கிருபை செய்யுங்கப்பா. நீர் அப்படியே ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. ஓகே சில்ட்ரன், இப்போ நம்ம நேராக ஸ்டோரிக்கு போகலாம். ஒரு காட்டில் ஒரு மங்கி இருந்துச்சு. மங்கியோட பேர் என்ன? ஜிக்கு. அந்த மங்கி காடு ஃபுல்லாக அலைஞ்சு பார்த்துச்சு. அதுக்கு ஃபுட்டே கிடைக்கல. அது சாப்பிட்றதுக்கு ஒரு வழியே இல்லை. ஐயோ, இப்படியே இருந்தா நம்ம எப்படி வாழ்கிறது? நம்ம வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கிறது? சரி, நம்ம ஊருக்குள்ளே போவோம். ஊருக்குள்ளே போய் யாராவது ஒரு மனுஷங்களுக்கு கீழே இருந்து அவங்க சொல்கிற வேலைகளை செஞ்சு அவங்க கொடுக்குற சாப்பாட்டில் சாப்பிட்லாம் அப்படின்னு அந்த ஜிக்கு மங்கி நினச்சிது. ஓகேன்னு சொல்லிட்டு அந்த காட்டை விட்டு ஊருக்குள்ளே போணுச்சு. அங்கே ஊருக்குள்ளே போகும்போது ஒரு மனுஷனை பார்த்துச்சு. பார்த்ததும், ஐயா, எனக்கு வேலை கொடுங்க, நான் நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னபோது அவர் சொன்னார், சரி ஓகே, யோசிச்சாரு. சரி, இந்த மங்கி இவ்வளோ தூரம் சொல்லுதே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு பனானா இருந்துச்சு, ஒரு வாழைப்பழம். அந்த பனானாவை கையில் கொடுத்துட்டு, நீ இதை பத்திரமா வச்சிரு, நான் போய் குளிச்சுட்டு வரேன், நான் குளிச்சுட்டு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னதும், சரிங்க ஐயா, நான் வச்சிருக்கேன் அப்படின்னோடனே அவர் குளிக்க போயிட்டார். இந்த பனானாவை கையில் வச்சுட்டு இறுக்க கண்ணை மூடி, இப்படியே கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கு. உடனே கொஞ்ச நேரம் ஒரு தாட்டு, அவர் கையில் தானே வச்சிருக்க சொன்னார், எதுக்கு கண்ணை மூடிட்டுக்கணும் அப்படின்னு கண்ணை திறந்துச்சு. சரி, நம்ம கையில் அவர் கையில் தானே வச்சுட்டு சொன்னார், எதுக்கு கண்ணை முன்னும்? கண்ணை இறுக்கி முன்னதை திறந்துச்சு. திறந்து கையில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு, கையில் தானே வச்சிருக்க சொன்னார், ஏன் ஸ்மெல் பண்ணக்கூடாதுன்னு எதுவும் சொன்னாரா? ஸ்மெல் பண்ணி தான் பார்ப்போமேன்னு அப்படி ஸ்மெல் பண்ணி பார்த்துச்சு. அப்பா, பனானா என்ன வாசனை, நல்லா வாசனை அடிக்குது. அதுக்கு ஒரே டெம்டேஷன், பனானா நல்லா வாசனை அடிக்குதே. சரின்னு கொஞ்ச நேரம் வச்சுருந்துச்சு. அதுக்கப்புறம், சரி, என்னதான் இத்தினோண்டு டேஸ்ட் பண்ண என்ன தப்பா, இத்தினோண்டு கொஞ்சோண்டு இப்படி டேஸ்ட் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அந்த பனானோட ஓரத்தை எடுத்து வாயில் வச்சு பார்த்துச்சு. ஓ, என்ன டேஸ்ட், ஸ்வீட்டாக இருக்குல்ல பனானா. அதுக்கு டெம்டேஷன் அதிகமாயிடுச்சு. திரும்ப கண்ட்ரோல் பண்ணி பார்க்குது. ஆஹா, எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கே, முழுசாக சாப்பிட்டா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுச்சு, கொஞ்ச நேரம் தான் வெயிட் பண்ணுச்சு. கடன்னு எல்லாம் சாப்பிட்டுச்சு. சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரத்துக்குள்ள யார் வரா? அந்த பர்சன் குளிக்க போனவரும் வராரு. தான் எஜமா வராருன்னு பார்த்ததுமே ஓடிவே போயிடுச்சு. என்ன சில்ட்ரன், இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? அதாவது நம்ம நினைக்கிறோம் இந்த ஜிக்கு மங்கி மாதிரி ஒரு சின்ன மிஸ்டேக்லாம் பண்ணிட்டு, இது ஒரு பெரிய மிஸ்டேக்கே இல்லை, இது ஒரு பெரிய மிஸ்டேக்கே பாவம் கிடையாது, ஒரு சின்ன பொய் தானே, அதனால என்ன வரப்போகுது அப்படின்னு நம்மளே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். அது நம்மளே நியாயப்படுத்திக்கிறோம். அப்படி கிடையாது. நம்ம அதை புரியணும். நமக்கு ஒரு சின்ன மிஸ்டேக்னால தப்பு தான் அப்படிங்கிற ஒரு அறிவு நமக்குள்ள இருக்கணும். நம்மளே நம்மளோட பாவத்தை
நியாயப்படுத்திக்கிறோம். இது ஒன்றும் பாவம் கிடையாது, இது ஒரு சின்ன மிஸ்டேக் தானே, அப்பா அம்மாவை எழுத்து பேசுறதெல்லாம் ஒன்றும் பெரிய பாவம் கிடையாது, ஒரு சின்ன பொய் சொல்கிறதுனால தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நியாயப்படுத்திக்கிறோம். இது பாருங்க, அந்த எஜமான் வரும்போது அந்த ஜிக்கு அங்கேருந்து ஓடி போயிடுச்சுல்ல, அதனால தான் எஜமானை ஃபேஸ் பண்ணி பார்க்க முடியல. ஏன்னா அந்த பனானாவை பத்திரமா வச்சிருக்க சொன்னவருக்கு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அது சாப்பிட்டுருச்சு ஃபுல்லாக. அப்போ அது பெரிய தப்பு. அப்போ எஜமான் முன்னாடி ஃபேஸ் பண்ணி நிற்க முடியல. அதனால ஆண்டவர் வருக அதி சீக்கிரத்தில் இருக்கு இல்லையா. கர்த்தர் எந்த நேரத்திலையும் ஆண்டவர் ஏசப்பா வர்றதுக்கு ஆயத்தமாக இருக்காரு. நம்ம ஆண்டவர் வருகின் போது நம்ம ஃபேஸ் பண்ணி அவரோட எதிர்கொண்டு போகணும். அப்போ நம்ம கரை திரை அற்றவர்களாக, நம்மகிட்ட எந்த ஒரு களங்கம் இல்லாத, ஒரு பாவம் இல்லாத ஒரு சூழ்நிலை நமக்குள்ள இருக்கணும். நம்ம மன்னிக்கணும். ஆண்டவரே ஏசப்பா, நான் அறியாம செஞ்சேன் ஏசப்பா, என்னை ஒரு விஷயம் மன்னிச்சிருங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம இருதயத்திலேருந்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர்கிட்ட நம்மளை தாழ்த்தணும். ஏசப்பா, நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் ஏசப்பா, என்னை ஒரு விஷயம் மன்னிச்சிருங்க ஏசப்பா அப்படின்னு நம்ம கேட்கணும். நம்ம அனுதினமும் கேட்கணும். நம்ம எப்போவுமே ஆண்டவர்கிட்ட நம்ம சப்மிட் அவர் செல்ஃப், நம்ம ஃபுல்லாக ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கணும். நம்மளையே பெருமையா மேட்டுமையா நம்ம ஒன்றும் இல்லை நம்மளே நியாயப்படுத்தி அந்த தப்பை நியாயப்படுத்துகிற மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது. இதுதான் வேதாகமத்தில் பைபிளில் நம்ம ஒரு வசனத்தை பார்க்குறோம். பைபிளில் நீதிமொழிகள் சாப்டர் 16 வேர்ட்ஸ் 2 என்ன பார்க்குறோம்? அதில் மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள். மனுஷனோட வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள். அவன் நினைக்கிறான், ஒவ்வொருத்தன் நினைச்சுக்கிறான் தான் நல்ல பர்ஃபெக்ட்டு, நம்ம நியாயமா ஒழுங்கா இருக்கோம் அப்படின்னு அவன் தன்னையே நினைச்சுக்கிறான். கர்த்தரோ ஆவிகளை நிறுத்தி பார்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தரோ ஆவிகளை நிறுத்தி பார்க்கிறார். நிறுத்தி பார்க்கிறான்னா உள்ளத்தின் ஆழத்தை காண்கிறது தேவன். நம்ம இருதயத்துல என்ன சிந்தையில நினைக்கிறோம், என்ன சிந்தையில யோசிக்கிறோம், இது ஆண்டவருக்கு பிரியமானபடி இருக்கா இல்லையான்னு கர்த்தர் நல்லா நம்மளை மெஷர்மெண்ட் பண்ணி வச்சிருக்காரு, நம்மளை நிறுத்து பார்க்கிறார். அப்ப நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே எனக்கு எல்லாம், நான் உம்மண்டையில் என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, என்னோட இருதயத்தை நீங்க சுத்தப்படுத்துங்கப்பா, என் இருதயத்துல சுத்த நினைவுகள் ஆண்டவரே, உமக்கு பிரியமான நினைவுகளை சிந்திக்க செயல்படுத்த என் இருதயத்தை நீங்க சுத்தப்படுத்துங்கப்பா, சுத்தமுள்ள இருதயத்தை தாங்கப்பான்னு சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்ம கேட்போமா? கர்த்தர் இருதயத்தை பார்க்கிற தேவன். நம்ம அப்படி ஆண்டவர்கிட்ட நம்மளே ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் சுத்த இருதயத்தை நமக்கு தருவார், சுத்தமான சிந்தைகளை தருவார். நம்ம முழுசாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஸ்டோரி மூலமாக ஆண்டவரே நாங்கள் நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எங்களையே, எங்கள் குற்றங்கள், எங்கள் பாவங்கள், சின்ன சின்ன மிஸ்டேக் எல்லாத்தையும் அதை நாங்களே நியாயப்படுத்தாதபடி, இது ஒன்றும் தப்பு இல்லை, எல்லாம் சரியாக தான் இருக்குன்னு நாங்கள் எங்களே நியாயப்படுத்தாதபடி ஆண்டவரே, உம்மண்டையில் எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை சுத்தமுள்ள இருதயமாக நீர் மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொரு ஆண்டவரே நீங்கள் பரிசுத்தப்படுத்தி அப்பா உம்முடைய ராஜ்யத்தின் ஆண்டவரே மணவாளன் நீர் வரும்போது மணவாட்டியர் நாங்கள் எப்போதும் ஆயத்தமுள்ளவர்களாக உம்மோடு எதிர்கொண்டு போகிறதுக்கு நாங்கள் தகுதி உள்ள பாத்திரமாக எங்கள் ஒவ்வொரே மாற்றுங்கப்பா. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உம்முடைய ஆண்டவரே அன்பு, கல்வாரி அன்பு ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருக்கும் ஆண்டவரே அடிமைக்கும் அப்பா சுத்த இருதயத்தை தந்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், உடைய வருகைக்கு ஒவ்வொரு தகுதிப்படுத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படியே நீ செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Okay children, bye bye. God bless you.